வணக்கம் உறவுகளுக்கு. அதாவது இந்த உணவுகள்ல ரொம்ப முக்கியமானது சிறுதானிய உணவுகள். இந்த சிறுதானிய உணவுகள் சாப்பிடக்கூடிய ஆண்களும், பெண்களும், குழந்தைகளும் அனைவருக்குமே மிகப்பெரிய அளவுல ஊட்டச்சத்து கிடைக்கிறது அப்படிங்கிறது பலருக்கு இது தெரியக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா, இன்றைய காலகட்டத்தினுடைய 40 வயசுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது குறைந்த அளவு தான் தெரியும். இந்த 40 வயசுக்கு மேல தாண்டினவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அப்படி இருந்தாலும் தெரிஞ்சாலும் இன்னைக்கு அந்த உணவை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு உள்ள பெண்களுக்கு அது தெரியாம போச்சு. அல்லது அத மறந்துட்டாங்க. அல்லது சமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. உற்பத்தி குறைஞ்சு போச்சு. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஆனா, இதில ரொம்ப முக்கியமா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு குழந்தை பெறுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாக இருக்கிறது. ஆண்களுக்கு விந்தணுக்கள் சரியில்ல. பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை. பெண்களுக்கு குழந்தை தங்குவதில்லை. அவர்களுடைய உடல் ரீதியான பலம் இல்லை. பலவீனமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள்னால வெறும் மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை கெடுத்துக்கொண்டு, அது என்ன சொல்றது? ஒரு கொடுமையான வாழ்க்கை முறை தான் இன்றைய வாழ்வியல் முறையாக இருக்கிறது. ஆகவே அதிலிருந்து உங்களை நீங்க விடுதலை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, தயவு செய்து சிறுதானிய உணவுகளை சாப்பிடுவதற்கு முயற்சி எடுங்க. சிறுதானிய உணவுகள் நீங்க எந்த சிறுதானியம் வேணாலும் எடுத்துக்கலாம். அத நீங்க எல்லா வகையிலயும் உணவு செஞ்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிடலாம். களியா கிண்டி சாப்பிடலாம். மாவா அரைச்சு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். லட்டு செஞ்சு சாப்பிடலாம். இது மாரி பல்வேறு உணவு வகைகளை தயார் பண்ணுறதுக்கு இன்னைக்கு அ எவ்வளவோ மார்க்கெட்ல பொருட்கள் வந்துருச்சு. ஆனா, அப்படி இருந்தாலுமே நெறைய பேரு அத வாங்கி சாப்பிட்டு, சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. நீங்க விலை அதிகமா குடுத்து தான் வாங்கி ஆகணும். ஏன்னா, இப்போதைக்கு உற்பத்தி கம்மியா இருக்கு. அப்ப உற்பத்தி கம்மியா இருக்கிறப்ப உங்களுக்கு விலை அதிகமா தான் இருக்கும். வாங்குவோர்கள் அதிகமாயிருச்சுன்னா, உற்பத்தி அதிகமாயிரும். உற்பத்தி அதிகமாயிருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா விலை குறைஞ்சிரும். இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள இந்த விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதுவரைக்கும் நம்ம கொஞ்சம் விலை அதிகமா குடுத்து தான் வாங்கணும். இன்னொரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல உணவு விலை அதிகமா இருந்தாலும் வாங்கி சாப்பிடணும். நீங்க மருத்துவத்துக்காக ஆஸ்பத்திரியில எவ்வளவு பணங்கள் குடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு சாதாரணமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கள் சாதாரணமா அ இந்த மாத்திரை வாங்குறதுக்கு குறைந்தபட்சம் 1000லேருந்து 500 அப்படி 2000, 3000லாம் செலவு பண்றாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 10,000, 15,000, 25,000 செலவு பண்றவங்கலாம் இருக்காங்க. அப்ப இந்த மாரி மாத்திரைக்காக நீங்க செலவு பண்ற காச ஒரு நல்ல உணவு வாங்கி சாப்பிடுறதுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது? அப்படிங்கிற கேள்விய நீங்க என்னைக்காவது கேட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த விலை ஒரு விலையே கிடையாது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். இப்ப இன்னைக்கு இந்தியாவுல தமிழ்நாட்டுல விக்கக்கூடிய ஒரு கரும்பு. அந்த கரும்பு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரூ. 40, ரூ. 50, ரூ. 100க்கு விக்கிறாங்க. அதே கரும்பு வெளிநாட்டுகள்ல ரூ. 1000 நம்ம நாட்டு காசுக்கு ரூ. 1000 ரூ. 1500லாம் குடுத்து வாங்கியிருக்காங்க. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த லண்டன்ல இருந்து ஒரு பொண்ணு ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க. தொடர்ச்சியா நெறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு கரும்ப வாங்கிட்டு, இந்த கரும்பு ரூ. 1500 அப்படின்னு சொல்லி, நம்ம ஊர் காசுக்கு ரூ. 1500ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாங்க. அப்ப இவ்வளோ தூரத்துக்கு விலைவாசி இருக்கு. அதாவது 1 மடங்கு இல்ல, 180 மடங்கு குடுத்து, அதிக விலை குடுத்து தான் ஒரு கரும்ப வாங்கி சாப்ட்டுருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு இருக்கும்போது, நம்மளுக்கு இங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை கம்மியா கிடைக்குது. ஆனா, நம்ம மக்கள் இந்தியாவுல இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் அத வாங்கி பயன்படுத்துறதுக்கு ரொம்ப அலுத்துக்கிறாங்க. இந்தியாவுல நெறைய விஷயங்கள் ரொம்ப சர்வசாதாரணமா கிடைக்குது. ஆனா, அத யாரும் பயன்படுத்துறதில்ல. அதனுடைய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதற்கான தேடல்கள் எல்லாருமே வெளிநாட்டு உணவகங்கள், துரித உணவகங்கள், இந்த விளம்பரத்த பார்த்து விளம்பர மோகத்தில நம்மளுடைய வாழ்வியல் முறைய மறந்து இன்னைக்கு
நோயோடயே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ஆகவே வந்து தாம்பத்திய உறவில் வந்து ஒரு சிறப்பாக நீங்கள் வந்து தாம்பத்திய உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக தொடர்ச்சியாக சிறுதானியத்தை சாப்பிடுங்க. அது எந்த வழியில இருந்தாலும் சரி, சிறுதானியத்தை சாப்பிடுங்க. அதாவது நீங்க வந்து 90 விழுக்காடு வந்து சிறுதானியம் சாப்பிடுங்க. 10 விழுக்காடு வாரத்துல 1 நாள் அல்லது 2 நாள் மட்டுமே வந்து இந்த வெள்ளை அரிசி சோறை வந்து சாப்பிடுங்க. இந்த பிரியாணி, அப்புறம் வந்து இந்த பேக்கரியில இருக்கிற பொருட்கள், வெளியில விக்கக்கூடிய இந்த வடை, போண்டா, பஜ்ஜி, டீ, காப்பி, ஐஸ்கிரீமு இது போன்ற பொருட்களை வந்து அதாவது எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கான உணவுகளை தேடி சாப்பிடுங்க. பயறு வகைகள் அவ்வளவு பயறு வகைகள் இருக்கு. அவ்வளவு சத்து இருக்கு. ஒரு தேங்காய், ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய சாப்பிட்டீங்கன்னா போதும். ஒரு காலை உணவா தேங்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மத்தியானம் 12 மணி வரைக்கும் நீங்க சாப்பிடவே வேண்டியதில்ல. அவ்வளவு சத்து இருக்குது. அவ்வளவு பவர் இருக்கு அந்த தேங்காயில. இந்த மாரி அ சொல்லில் அடங்காத அளவுக்கு நம்மளுடைய உணவு வகைகள் இருக்கு. அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டு, எதை எதையோ தேடி அலைந்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்றைய நிலைமை. ஆகவே வந்து சிறுதானியத்தை நீங்க சாப்பிடுங்க. வயதானவர்களுக்கு கூட வந்து ஆக்கப்பூர்வமான சக்தி கிடைக்கிறது அப்படிங்கிறது நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய வயது 65. இந்த 65 வயசுல நான் அத உணர்ந்ததுனால தான் நான் உங்களுக்கு இத தொடர்ச்சியாக இத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே தயவுசெய்து சிறுதானியத்துக்கு மாறுங்கள். உங்களுடைய எதிர்கால சந்ததிகளை மாற்றுவதற்கு முயற்சி எடுங்க. குழந்தைகள் வேண்டாம், எனக்கு பிடிக்கல, வேண்டான்னு தான் சொல்லும். ஆனா, அவர்களை சாப்பிடச் சொல்லி பழக்கப்படுத்த வேண்டும். இதுதான் சாப்பாடு. இன்னைக்கு இதத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி விட்டீங்கன்னு சொன்னால், அவர்கள் சாப்பிட்டு பழகிவிட்டால் கண்டிப்பாக அதற்கப்புறம் வேற உணவு அவர்கள் கேட்கவே மாட்டார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள மறுக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா, தாய் தந்தையர்கள் தான் பிள்ளைகளை வந்து கெடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய நிதர்சனமான உண்மை. ஆகவே மாறுங்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.